பன்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு கிடைத்த மகிழ்ச்சியுடன் 3ஆம் ஆண்டு பலா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கீழ்மாம்பட்டு கிராமத்தில் நாளோடை பலா தோப்பில் பலா திருவிழா நடைபெற்றது. பன்ருட்டி பலா மேம்பாட்டு குழுவும் தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கமும் இணைந்து முக்கணிகளில் ஒன்றான பலாவுக்கு திருவிழாவை நடத்தியது. பலா தோட்டத்திற்குள் பலாமணம் வீச நடைபெற்ற பலா திருவிழாவில் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பன்ருட்டி பலாவின் பெருமையை மனம் வீச செய்த இந்த பலா திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று புதிய அனுபவத்தை பெற்றுச் சென்றனர். இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கு. நம்ம இங்கே ஒரு 30 ரகங்கள் பலா இருக்கு. எல்லாம் நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான். நிறைய ரகங்கள் இருக்க வச்சுக்கலாம். இல்லை, ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதேமாதிரி முள்ளும் ஒரு ரகம் நல்லா இருக்கும். இந்தியா பூரா பலா இருந்தாலும் இந்தியாவில் உலகம் பூரா பலா இருக்குது. இருந்தாலும் பன்ருட்டி பலாவுக்கு தனித்தன்மை. அதனுடைய காரணம் என்னென்னா, இந்த இடத்துல 400 அடிங்கிறது தான் நீர்மட்டம். நீர்மட்டம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீர்மட்டம் மேலே ஏறாது. அதனால் இந்த சுவைத்தன்மை அதிகமாக இருக்குது. சுவைத்தன்மை அதிகமாக இருக்கிறதால பன்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் 4 வருஷ காலம் இதுக்கு முயற்சி பண்ணி புவிசார் குறியீடு நாங்கள் வாங்கியிருக்கோம். பலா திருவிழாவில் 30 ரக நாட்டு பலா பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. 30 ருசியில் இருந்தது. பலா பழங்களை குவியலாக கொட்டி வைத்து கேட்போருக்கெல்லாம் பலாச்சுளையை எடுத்துக் கொடுத்தார்கள் பெண்கள். அது மட்டுமின்றி பலாப்பழம் ஐஸ்கிரீம், பலாப்பழம் பிரியாணி, பலாப்பழ பிஸ்கட் போன்றவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த பலா திருவிழா என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா, அனைத்து விதமான விவசாயிகளும் பலா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருக்காங்க. இதுவே ஒரு சிறப்பு. ஆண்டாண்டு காலமாக அந்த பலா திருவிழா நடைபெற்று வருது. இதில் பலாக்காய்களை காட்சிப்படுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச பலா, அயனி பலா பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் சைஸ் தான் இருக்கும். பலா திருவிழாவில் பெரிய பெரிய பலாப்பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதிக எடை கொண்ட பலாப்பழ போட்டியில் 55 கிலோ 330 கிராம் கொண்ட பலாப்பழம் முதலிடத்தை பிடித்தது. பன்ருட்டியில் 100 ஆண்டுகளை கடந்த சுந்தரம் பலா இங்குள்ள பலா மரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது. பன்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் அதன் வாசம் கடலூரை கடந்து செல்வதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் பார்த்தசாரதியுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.